ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு கிருப்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலன்னா 2 யூனிட்கான இது ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? 6th தேர்ட் டேர்மில் டெமோக்ரஸியும் அப்புறம் லோக்கல் பாடிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, டிஆர்பி, டெட்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பேங்க்குக்கும் ஆர்ஆர்பிலையும் நம்மளுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் பேக் கொஷின்ஸ் ஃபஸ்ட் பார்ப்போம். டெமோக்ரஸி லெசனுக்கு எர்லி மேன் செட்டில்டு நியர் டேஷ் அண்ட் ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர். பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கிட்ட தான் அவங்க செட்டில் ஆனாங்க. சரியா? பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். த பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் கிரீஸ். எங்கள் டெமோக்ரஸியோட பர்த் பிளேஸ் கிரீஸ். டேஷ் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் த இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டே. எப்போனா செப்டம்பர் 15. இந்த கொஷின் டெமோக்ரஸி டே நிறைய வாட்டி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே சொல்கிறேன், அங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹூ ஹேஸ் த ரைட் டு ரோட் இன் ஏ டைரக்ட் டெமோக்ரஸி? ரெப்ரசன்டேட்டிவ். சரிங்களா? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் ரைட் டு ஒர்க் இன் ஏ டைரக்ட் டெமோக்ரஸியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் ப்ராக்டிஸ் இன் ஸ்விட்சர்லாண்ட். இப்போ எங்கே டைரக்ட் டெமோக்ரஸினா ஸ்விட்சர்லாண்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. த டெஃபினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி இஸ் டிஃபைன் பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த கவர்மெண்ட். இதுதான் அதோட டெஃபினேஷன். பீப்புள் சூஸ் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பை கிவிங் தேர். எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னா ஓட்ஸ் போட்டு தான் சூஸ் பண்ணுறாங்க. இன் அவர் கண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் இன் ப்ராக்டிஸ். என்ன நம்ம கண்ட்ரியில் ப்ராக்டிஸில் இருக்குதுன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான் ப்ராக்டிஸில் இருக்குது. புக் இன்சைட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஹூ செட் டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொன்னது அப்ரஹாம் லிங்கன். இந்த கொஷின் போன குரூப் 2லேயே இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். த பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி. எங்கள் பர்த் பிளேஸ்னால் கிரீஸ். டெமோக்ரஸியோட ஒரு பர்த் பிளேஸ் கிரீஸு. விச் கண்டெய்ன்ட் லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் செவரல் சக்ஸஸ்ஃபுல் டைரக்ட் டெமோக்ரஸினா ஸ்விட்சர்லாந்து தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஹிஸ்ட்ரி இருக்குது டெமோக்ரஸி பற்றி. ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஃபாலோ நேஷன்ஸ். இதெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுதுன்னா இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து. சரிங்களா? ஒரு பிரதிநிதியை நம்ம வச்சு தான் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறோம், அதுதான் சொல்ல வராங்க. அப்போ இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி கீழே தான் வருது. நெக்ஸ்ட்டு நேஷன் ஃபாலோட் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி. இங்கிலாண்டு, இந்தியா ரெண்டுமே பார்லிமெண்ட் டெமோக்ரஸிலையும் வருது. நேஷன்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி எதுனா ஏ அண்ட் பி. யூஎஸ்ஏ, கனடா பிரசிடென்ட் இருப்பாங்க. யூஎஸ்ஏ, கனடா பிரசிடென்ட் தான் அங்கே ஹெட்டாக இருப்பாங்க. யுஎன்ஓ அப்சர்வ்டு செப்டம்பர் 15 ஆஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி ஃப்ரம் விச் இயர். எப்போலேருந்து யுஎன்ஓ செப்டம்பர் 15 டெமோக்ரஸி டேவாக அறிவிச்சிருக்குதுன்னா 2007. இதே இயரில் தான் காந்திஜிக்கான நான் வயலன்ஸ் டேவும் அறிவிச்சிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் கான்ஸ்டியூஷன் இஸ் த லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. இது நம்மளது தான், இந்தியன் தான். ஏன்னா 60 கண்ட்ரிலேருந்து கலெக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க இல்லையா. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் யாருன்னா அம்பேத்கர். சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் யார்? அம்பேத்கர். இந்த கொஷின் நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்திருக்குது. மேலே கொஷின் வந்திருக்குது, லாங்கஸ்ட் ரிட்டனும் வந்திருக்குது. விச் கண்ட்ரி இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அலோவ் உமன் டு ஓட்? 1893 எந்த கண்ட்ரி உமன்ஸை ஓட் போடுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்குதுன்னா நியூசிலாண்ட். ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணது நியூசிலாண்ட் 1893. சரிங்களா? யுனைடெட் கிங்டம், யூகே கேவ் ஓட்டிங் ரைட்ஸ் டு உமன் இன். அதே மாதிரி யுனைடெட் கிங்டம் எப்போ கொடுத்துருக்கு ஓட்டிங் ரைட்ஸ்னால் 1918 கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு நியூசிலாண்ட். சரிங்களா? 1893. அதுக்கு நெக்ஸ்ட் 1918 யுனைடெட் கிங்டம் தான் நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்கு உமன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் பார்ப்போம். யூஎஸ்ஏ ப்ரொவைட ஓட்டிங் ரைட்ஸ் டு உமன் இன் 1920. யூஎஸ்ஏ எப்போ கொடுத்துருக்குது? 1920 தான் உமன்ஸ்க்கான ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்குது. சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏ அண்ட் பி கரெக்ட். இன் டைரக்ட் டெமோக்ரஸி பீப்புள் எனாக்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ். சரிங்களா? டைரக்ட் டெமோக்ரஸியில் பீப்புள் தான் லாஸ் அண்ட் ரூல்ஸ் எனக்ட் பண்ணுறாங்க. இன் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எனக்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ். எலெக்டட் பர்சன்ஸ் லா போடுவாங்க இல்லையா, நம்மளோட பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க இருந்து லா எனக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹவ் ஃபெய்த் இன் டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு 79% இருக்குதான். கண்ட்ரி ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமாங் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு இந்தியா. எந்த கண்ட்ரி ரேங்க் ஃபர்ஸ்ட் அமாங் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டுலேயே இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் இன் ஹோல் வேர்ல்டு. அது பார்ப்போம் எந்தெந்த கண்ட்ரியில் எப்படியெல்லாம் டெமோக்ரஸி இருக்குதுன்ட்டு. க்ரீக் டெமோக்ரஸி இது எல்லாமே மேட்ச் மாதிரி தான் வரும். க்ரீக் டெமோக்ரஸியோட பீரியட்
5th century BCE. லொக்கேஷன் வந்து கிரீஸு. சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. எல்லாமே இது வந்து கிரீக் டெமோக்ரஸி. நெக்ஸ்ட் வந்து ரோமன் எம்பையர் பார்ப்போம். பீரியட் வந்து 300 to 50 BCE. லொக்கேஷன் வந்து இட்டாலியன் அண்ட் பெனின்சுலார் ரோம். சரிங்களா. சிக்னிஃபிகன்ஸ் என்ன அங்கன்னா லேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் சிவிலைசேஷன். இதுதான் ரோமன் எம்பையரோட இம்பார்ட்டன்ஸு. நிறைய வந்து டெமோக்ரஸி இதில் வருது. அப்புறம் சான் மெரினோஸ், அதோட பீரியட் வந்து 301 AD. லொக்கேஷன் வந்து இட்டாலி. சான் மெரினோஸ்து சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா எர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்டில் இன் எஃபெக்ட். சரிங்களா. அப்போது இந்த மாதிரி கேட்பாங்க, எந்த டெமோக்ரஸிக்கு வந்து எர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்டில் இன் எஃபெக்டில் இருக்குது அப்படின்ட்டு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஐஸ்லாண்ட் பாருங்கள். அதோட டெமோக்ரஸி வந்து பீரியட் 930 AD. லொக்கேஷன் வந்து திங்வேலிர். சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா த ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்டு. ஓல்டஸ்ட்டு லாங்கஸ்ட்டு ஆனால் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்டு. இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா அது வந்து ஐஸ்லாண்டோட டெமோக்ரஸி. நெக்ஸ்ட்டு த ஐசல்ஸ் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி. பீரியட் வந்து 927 AD. லொக்கேஷன் வந்து பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட். சிக்னிஃபிகன்ஸ் என்னது செல்ஃப் கவர்னிங் பொசஷன்ஸ் ஆஃப் த க்ரௌன். இதுதான் அதோட சிக்னிஃபிகன்ஸ். ஐசல்ஸ் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி. பிரிட்டிஷ் டெமோக்ரஸி பாருங்கள். பீரியட் வந்து 13th century AD. லொக்கேஷன் வந்து இங்கிலாண்டு. சிக்னிஃபிகன்ஸ் என்ன இதோடதுன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215. சரிங்களா. இது வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்கேன். மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 பற்றி எக்ஸாமில் வந்திருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் யூஎஸ் டெமோக்ரஸி. பீரியட் வந்து 1789 AD. லொக்கேஷன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சிக்னிஃபிகன்ஸ் வந்து த ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. இதுதான் வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸினா யூஎஸ் டெமோக்ரஸி பற்றி தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிச்சு. செகண்ட் லெசன் பார்ப்போம். புக் பேக் கொஷின்ஸ் வந்து டேஷ் இஸ் செட் அப் வித் செவரல் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். லோக்கல் பாடிஸ் அண்ட் ரூரல் அண்ட் அர்பன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா. அப்போ வந்து டேஷ் இஸ் செட் அப் வித் த செவரல் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் வந்து பஞ்சாயத் யூனியன். டேஷ் இஸ் நேஷ்னல் பஞ்சாயத் ராஜ் டே. எப்போ வந்து கொண்டாடுறாங்கன்னா April 24. த ஓல்டஸ்ட் அர்பன் லோக்கல் பாடி இன் இந்தியா இஸ் சென்னை தான் வந்து ஓல்டஸ்ட்டு அர்பன் வைஸாக லோக்கல் பாடி இந்தியாவிலே, அதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், டேஷ் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குதுன்னா வில்லுப்புரம். நெக்ஸ்ட்டு வந்து த ஹெட் ஆஃப் த கார்பரேஷன் இஸ் கால்ட் அ மேயர். இந்த கொஷின் ஆல்ரெடி வந்திருக்குது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் டவுன் பஞ்சாயத்து. இன்ட்ரடியூஸ் பண்ணது நம்ம தான், தமிழ்நாடு. த பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இந்த இயர். எப்போ வந்து எனாக்ட் பண்ணாங்கன்னா 1992 April 24. சரிங்களா. 1992. அதனால தான் April 24 வந்து நம்ம நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், த டென்யூர் ஆஃப் த லோக்கல் பாடி ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் 5 years. எவ்வளோ இயர்ஸ்? 5 years. நெக்ஸ்ட் பாருங்கள், டேஷ் இஸ் த ஃபஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு. எதுனா வெள்ளூரில் இருக்கிற வாலாஜிப்பேட்டை தான் ஃபஸ்ட்டு முனிசிபாலிட்டி வந்து க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச். கிராம சபா இது நேராக கொடுத்துருப்பேன். கிராம சபா வந்து பர்மனெண்ட் யூனிட்டு. பஞ்சாயத்து யூனியனோட ஹெட்டாக வந்து பிடிஓ இருப்பார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். டவுன் பஞ்சாயத்துக்கு ஹெட்டாக யார் இருப்பாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு போட்டக்கூடாது, அது தப்பாயிடும். புக் இன்சைட் கொஷின் பார்க்கலாம். அர்பன் லோக்கல் பாடிஸ் அதோட பாப்புலேஷன். இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனான பார்ட் இல்லையா, அதனால நான் ஒரே இடத்துல கொடுத்துருக்க பாருங்கள். முனிசிபல் கார்பரேஷன் வந்து more than 10 lakhs இருப்பாங்க. சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கம்ஸ் அண்டர் த முனிசிபல் கார்பரேஷன். முனிசிபாலிட்டிஸ்னால் more than 1 lakh இருந்தாங்கன்னா அது வந்து கம்ஸ் அண்டர் முனிசிபாலிட்டிஸ் கீழே வருது. டவுன் பஞ்சாயத்துனா என்னென்னா more than 10,000. சரிங்களா. 10,000 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அது வந்து டவுன் பஞ்சாயத்து கீழே வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2024 படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து லிஸ்ட் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்து 25 இருக்குது. அதோட லிஸ்ட்டு தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வெள்ளூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், ஹோசூர், நாகர்கோயில், ஆவடி, கடலூர், காஞ்சிபுரம், கரூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம், காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. இதெல்லாமே வந்து லாஸ்ட்டில் பண்ணதெல்லாம் ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. 25 கார்பரேஷன்ஸ் இருக்குது இப்போது. The Dash Corporation, which was founded in 1688, is the oldest local body in India. வந்து சென்னை. சரிங்களா. அந்த கார்பரேஷன் தான் 1688 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம சென்னை. ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு எதுன்னு தெரியும் இல்லையா, வாலாஜாபேட், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். டேஷ் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். அதிகமாக இருக்கிறது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரடியூஸ் டவுன் பஞ்சாயத்து இன் ஹோல் ஆஃப் இந்தியா.
சாரி நம்ம ஹோல் இந்தியாவுக்கும் வந்து இன்ட்ரடியூஸ் டவுன் பஞ்சாயத்து தமிழ்நாடு தான் பார்த்தோம் இல்லையா, மேலேயே வந்துச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் 20th கொஸ்டின். லோக்கல் பாடிஸ் ஆஃப் வில்லேஜஸ் ஆர், வில்லேஜில் இருக்கிற லோக்கல் பாடிஸ்க்கு என்ன சொல்லுவோம்னா வில்லேஜ் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். இன் வில்லேஜ் பஞ்சாயத் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர், யார் யாரெல்லாம் அங்கே வந்து எலெக்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்தோட பிரசிடென்ட், வார்டு மெம்பர், கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர், இவங்களெல்லாம் வந்து நம்ம எலெக்ட் பண்ணியிருப்போம், எலெக்ஷன் மூலமாக எலெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு மினி வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் ஏ பஞ்சாயத் யூனியன். நிறைய பஞ்சாயத்ஸ் வந்து சேர்ந்து தான் பஞ்சாயத் யூனியன் வருது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த பஞ்சாயத் யூனியன் யார்? பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். சரிங்களா. நெக்ஸ்ட் டேஷ் அண்ட் டேஷ் டிஸ்ட்ரிக்ஸ் ஹேவ் லோயஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன்ஸ். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்னால் ஏ அண்ட் பி. நீலகிரியில் 4 டிஸ்ட்ரிக்கு, பெரம்பலூரில் 4. லோயஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன்ஸ் 4 தான் இருக்குது பஞ்சாயத் யூனியன்ஸ். நெக்ஸ்ட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன்ஸ். இந்த இது விழுப்புரமில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத் யூனியன்ஸ் இருக்குது. 22 யூனியன்ஸ் ஒரே இதில் இருக்குது. பாப்புலேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்திஸ் எவ்வளோ இருக்குன்னா 50,000. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்தோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்னா 50,000 இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராம சபா வந்து எப்பப்பெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா 6 டைம்ஸ். நேஷ்னலில் வந்து 4 டைம்ஸ், நம்ம தமிழ்நாடு வைஸாக வந்து 6 டைம்ஸ். நம்ம வந்து November 1 புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க, March 22 வந்து புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இதெல்லாம் காமன் தான். January 26, August 15, May 1, October 2 இதெல்லாமே நேஷ்னல் வைஸும் ஸ்டேட் வைஸும் காமனு. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து March 22 வாட்டர் டேவும் November 1 வந்து ஸ்டேட் டேவும் ஆட் பண்ணியிருக்கோம் கிராம சபாவில். பஞ்சாயத் ராஜ் ஆக்ட் வாஸ் enacted on 1992 April 24. All local bodies have a reservation of dash percentage of women, 33% of women. ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. As per Tamil Nadu Panchayat Amendment Act 2016, dash percentage of reservation for women in Panchayat Rajla வந்து 50%. தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் படி 2016ல் 50% வந்து உமனுக்கு வந்து ரிசர்வேஷன் பஞ்சாயத்து ராஜில் கொடுத்துருக்காங்க. 2011 in local bodies election dash percentage seats were won by the women. இப்போது 2011 38% உமன் வந்து வின் பண்ணியிருக்காங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இஸ் சிச்சுவேட்டட் இன் எங்கே இருக்குன்னா சென்னை கோயம்பேடுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த பில்டிங் இருக்கும். அது மேலே உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்கு இல்லையா, அதோட இன்ஸ்கிரிப்ஷன் அதில் போட்டிருப்பாங்க. அந்த குடுவலை சிஸ்டம் டயக்ராம் எல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். போனீங்கன்னா சென்னைக்கு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரூரல் பாடிஸ் கேட்டகரைஸ்ட் இன்டு வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ரூரல் பாடிஸ் வந்து வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். இது வந்து குரோனாலஜியாக கேட்டிருந்தாங்க இப்போ நடந்த Group 4ல் பார்த்துக்கோங்க. எது சின்னது, எது பெருசு, எது நடுவில் வரணும், அதுதான் குரோனாலஜி. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ். இது வந்து இங்கிலீஷ் புக்கோட டேட்டா, இது வந்து தமிழ் புக்கோட டேட்டா. நெக்ஸ்ட் பாருங்கள், வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் வந்து 12,524, இங்கே வந்து 12,524 சேமாக இருக்குது. பஞ்சாயத்து யூனியன் வந்து 385, 388. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து 31, டவுன் பஞ்சாயத்து 561, 528. இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். முனிசிபாலிட்டிஸ் வந்து 125, 121. முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வந்து 12, 15. சரிங்களா. இந்த டேட்டா வந்து எது வருதுன்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இங்கிலீஷில் இருக்கிறது வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து கொஷன் ஏரியா. எந்த ஏரியாவுக்கு யார் ஹெட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் முனிசிபாலிட்டி யாராக இருப்பாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் முனிசிபாலிட்டி. முனிசிபல் கார்பரேஷனோட ஹெட்டாக வந்து கமிஷனர், ஐஏஎஸ் ரேங்கில் இருப்பாங்க இல்லையா, அவர் தான் வந்து முனிசிபல் கார்பரேஷனுக்கான ஹெட்டாக இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த பஞ்சாயத்து யூனியன் யாருன்னா பிடிஓ, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அதே மாதிரி முனிசிபாலிட்டிக்கு யார் இருப்பாங்கன்னா முனிசிபல் கமிஷனர். இந்த கமிஷனர் வேறு, இந்த கமிஷனர் வேறு, பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் தான் வந்து எக்ஸாமில் வந்துருந்துச்சு. ஹெட் ஆஃப் கார்பரேஷன் வந்து மேயர், பொலிட்டிக்கல் ஹெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம, அது வந்து மேயராக இருப்பாங்க. கார்பரேஷனுக்கு பொலிட்டிக்கல் ஹெட் வந்து மேயர். நெக்ஸ்ட் வந்து பஞ்சாயத் யூனியனோட சேர் பர்சன் வந்து கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க. சரிங்களா. பஞ்சாயத் யூனியனோட சேர் பர்சன் வந்து கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you again.